நான் துணை முதலமைச்சராக நம்முடைய தலைவர் கலைஞர் முதலமைச்சராக பொறுப்பேற்று பணியாற்றிய நிலையில் என்னென்ன திட்டங்கள் எல்லாம் குறிப்பாக இந்த கடலூர் மாவட்டத்தில் நடந்திருக்கிறது என்பதை நேரமில்லா காரணத்தால் சுருக்கத்தோடு சிலவற்றை அதே நேரத்தில் ஆதாரத்தோடு எடுத்து சொன்னார்கள். கடந்த 5 ஆண்டுகள் என்றைக்கெல்லாம் திமுக ஆட்சியில் இருக்கிறதோ, என்றைக்கெல்லாம் கலைஞர் முதலமைச்சராக இருந்திருக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் இந்த மாவட்டத்திற்கு பல திட்டங்கள் வந்திருக்கிறது. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 1989-90 சேத்தியா தோப்பில 28 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எம்.ஆர். கிருஷ்ணமூர்த்தி கூட்டுறவு சங்கராக அதேபோல 96ஆம் ஆண்டு டான்டெக் அக்ரோ கெமிக்கல்ஸ் லிமிடெட் 12 கோடி 16 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கடலூரில் தொடங்கப்பட்டதை நீங்கள் மறந்திருக்க மாட்டீங்க. அதற்கு பிறகு 2006 நாம் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால் 5875 நலமற்ற ஏழை விவசாய குடும்பங்களுக்கு 4185 ஏக்கர் இலவச நிலம் வழங்கப்பட்டதுக்கு கடலூர் மாவட்டத்தில் 17 கோடி ரூபாய் செலவில முந்திரி ஏற்றுமதி மண்டலம் அமைக்கப்படுகிறது. பண்ருட்டியில் ஒரு புதிய பொறியியல் கல்லூரி தொடங்கப்பட்டது. 5 கோடி 50 லட்சம் ரூபாய் செலவில் கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் நகரில் மணிமுக்தா நதிப்பாலம் கட்டப்பட்டது. கடலூர் மாவட்ட சிதம்பரத்தில் 17 கோடி ரூபாய் செலவில் ஒரு ரயில்வே மேம்பாலம் திறக்கப்பட்டது. 24,387 ஏழை குடும்பங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. அது மட்டுமா 2,25,227 குடும்பங்களுக்கு இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டிகள். எந்த கட்சிக்காக என்று பார்க்கக்கூடாது, ரேஷன் அட்டை வச்சிருந்தா போதும் அத்தனை பேருக்கும் இலவச கணக்கில் அந்த அச்சு வழங்கப்படியாக்கி அதேபோல 7,000 கோடி ரூபாய் கடன், கூட்டுறவு வங்கிகள் வாங்கியிருக்கக்கூடிய கடன், விவசாயிகள் வாங்கியிருக்கக்கூடிய கடன் முழுமையாக தள்ளுபடி செய்வேன் என்று கலைஞர் தேர்தலுக்கு முன்பே அறிவித்தார். அறிவித்ததற்கு பிறகு ஆட்சிக்கு வருகிறார். உறுதிமொழியை நிறைவேற்ற பதவியேற்ற அந்த விழா மேடையிலே கோட்டையில் இருக்கக்கூடிய கோப்பினை விழா மேடைக்கு கொண்டு வரவழைத்து அந்த மேடையிலே கையொப்பமிட்டார். அப்ப எங்களை போன்றவர்களெல்லாம் நாங்கள் தலைவர் கலைஞரிடத்தில் சொன்னோம், 7,000 கோடி ரூபாய் கடன், 1 கோடி 2 கோடி அல்ல, 100 கோடி 200 கோடி அல்ல, 66 கோடி 67 கோடி அல்ல, 7,000 கோடி ரூபாய் கடன். அதை தள்ளுபடி செய்கிறீர்களே, அதுவும் இதுல யார் அதிக கடன் வாங்கியிருக்கான்னு கேட்டீங்கன்னா அதிமுக காரன் அதிக கடன் வாங்கியிருக்காங்க. திமுக காரனா 5,000 10,000 50,000 1 லட்சம் 2 லட்சத்தை தாண்டல. அதிமுக 25 லட்சம் 50 லட்சம் என்று அதிகமாக அவர்கள் தான் கடன் வாங்கியிருக்கிறார்கள். இது நியாயமா என்று எல்லோரும் கேட்ட நேரத்தில் அப்போது முதல்வராக இருந்த கலைஞர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் விவசாய பெருங்குடி மக்களுக்கு கடனை தள்ளுபடி செய்கிறேன் என்று சொன்னால் அவர்களை திமுக காரர்களாக நான் பார்க்கல, அதிமுக காரர்களாக பார்க்கல, காங்கிரஸ் கட்சியாக பார்க்கல, பாட்டாளி மக்கள் கட்சியாக பார்க்கல, கம்யூனிஸ்ட் இயக்கங்களாக பார்க்கல, அத்தனை பேரையும் என்னுடைய தமிழ்நாட்டினுடைய விவசாய பெருங்குடி மக்களாக நான் பார்க்கிறேன். 7,000 கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி செஞ்சாரு. நினைச்சு பாருங்க, 7,000 கோடி இல்ல, அதுக்கு செலுத்த வேண்டிய வட்டியோடு வந்தா இன்னும் 10 கோடி. ஆனால் அது தள்ளுபடி. ஆக இப்படி பல திட்டங்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இதே கடலூர் அரசு மருத்துவக் கல்லூரி நம்முடைய ஆட்சி காலத்திலே தான் அடிக்க நாட்டப்பட்டது. இந்த அடியன் தான் அந்த அடிக்க நாட்டின. என்னாச்சு? 4 வருஷம் ஆக போகுது. அப்படியே அதை நிறுத்தி வச்சிருக்காங்களா இல்லையா? அதே போல கடலூர் மாவட்ட காவல்துறை அலுவலகத்திற்கு கழக ஆட்சியில புதிய கட்டிடம் கட்டப்பட்டது. திமுக ஆட்சியில கடலூரில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்திற்கு புதிய கட்டிடம் கட்டப்பட்டதும், அதே போல பண்ருட்டி விருத்தாசலத்தில் புதிய கட்டடங்களை கட்டியதும் கலைஞருடைய ஆட்சி காலத்தில்தான். பண்ருட்டியில் அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரி துவங்கப்பட்டு புதிய கட்டிடம் கட்டப்பட்டது. கடலூர், குறிஞ்சிப்பாடி, நல்லூர் ஆகிய ஊராட்சி ஒன்றியங்களுக்கு புதிய கட்டிடங்கள் கட்டப்பட்டது.
கடலூர் காட்டுமன்னார் கோவில் திட்டக்குழி வட்டாட்சி அலுவலர்களுக்கு புதிய கட்டிடம், குறிஞ்சிப்பாடியில புதிய வட்டம் துவங்கப்பட்டது, விருதாசலம் சேலம் புதிய பாலம் கட்டப்பட்டது, சிதம்பரம் ரயில்வே மேம்பாலம் கட்டப்பட்டது, கருவேப்பிலை குறிச்சி ஜெயங்கொண்டம் புதிய பாலம், கடலூரை ஒருங்கிணைந்த பதிவாளர் அலுவலகத்திற்கு புதிய கட்டிடங்கள், பேரூராட்சி உதவி இயக்குனர் அலுவலகம், கடலூர் மாவட்ட அரசு மருத்துவமனைக்கு புதிய கட்டிடம், பண்ருட்டி குறிஞ்சிப்பாடி விருத்தாசலம் திட்டக்குழி சிதம்பரம் காட்டுமன்னார் கோவில் ஆகிய வட்ட அரசு மருத்துவமனைகளுக்கு புதிய கட்டிடங்கள் ஆக இப்படி பல பணிகள் அவைகளெல்லாம் இன்றைக்கு கேட்பாளற்ற நிலையில் பராமரிக்கப்பட முடியாத நிலையில இந்த பினாமி ஆட்சிக்கு சீரழிந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் எல்லாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். மகளிர் சுய உதவி குழுவை பற்றி நம்முடைய மாவட்ட செயலாளர் பேசுகிற போது, அதே போல மற்றவர்களும் பேசுகிற போது குறிப்பிட்டு காட்டினார்களே, 5 மணி நேரம் 6 மணி நேரம் அரசு நிகழ்ச்சியுடைய விழா மேடையில் இருந்து கொண்டு ஒரு அரசு நிகழ்ச்சின்னா அந்த நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, நலத்திட்ட உதவிகளை வழங்குகிற போது அடையாளத்திற்கு 200 பேர் தான் சொன்னாலும் ஒரு அடையாளத்திற்கு 5 பேருக்கு 6 பேருக்கு தந்துட்டு மற்றவரை நீங்க அலுவலகத்திற்கு சென்று பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு போயிடுவார். 200 பேருக்கு தந்துக்கிற நிகழ்ச்சி. ஆனால் 5000 பேருக்கும் சுடநிதி கடனை வங்கி கடனை வழங்குகிற நிகழ்ச்சி என்று சொன்னால் அத்தனை பேருக்கும் அது 5 மணி நேரம் 6 மணி நேரமான கவலை இல்லை. அத்தனை பேருக்கு தந்துவிட்டு சென்ற கரம் தான் இந்த கரம் தலைவர் கலைஞர் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற நினைச்சு பார்க்க சில தாய்மார்கள் மேடைக்கு வருகிற போது என் கையை பிடித்துக் கொண்டு சொல்லுவார்களே, நாங்களாவது கீழே உட்கார்ந்து இருக்கிறோம், நம்பரை வச்சு கூப்பிடுறப்போ வருகிற மேடைக்கு புகைப்படம் எடுக்கிறீங்க, நாங்க போயிடுறோம். ஆனால் நீங்கள் காலை 9 மணி 10 மணி அளவுக்கு வந்து நின்றீர்கள், 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆச்சு, இன்னமும் தொடர்ந்து நின்று கொண்டே கொடுத்துட்டு இருக்கீங்களே, கால் வலிக்காதா? பாசத்தோடு அந்த உரிமையோடு கேட்பாங்க, உட்கார்ந்துட்டு கொடுப்பா பரவாயில்ல. நான் அப்போது அவர்களுக்கு சொன்னது என்ன தெரியுமா? அந்த வங்கி கடனை சுடநிதிய உங்க கையில் அந்த காசோடையாக வழங்குகிற போது அதை மகிழ்ச்சியோடு முகமலர்ச்சியோடு பெறுவீங்கள, அந்த வளர்ச்சியை பார்க்கிறப்போ என் காலுக்கு வருகிற வழி தானாக பறந்து போய்கிறது என்று நான் சொன்னேன்.